சூரசம்காரம். சிங்கமகாசூரனும் அஜமியும் இறந்ததை கேள்விப்பட்ட சூரபத்மன் அதிகம் கோபம் கொண்டு கண்களில் நெருப்பு பொறி பறக்க தான் ஆட்சியின் கீழ் உள்ள எல்லோரையும் யுத்தத்திற்கு வரும்படியாக உத்தரவிட்டான். 1008 அண்டங்களிலும் உள்ள அரக்கர்களும் ஏக காலத்தில் புறப்பட்டதினால் சூரியனே தெரியாமல் இருளால் மறைந்தது. அவர்கள் வரும்பொழுது உண்டான புழுதியானது சமுத்திரங்களை வற்றச் செய்தது. இப்படியாக அசுரர்கள் சூரபத்மனிடம் வந்து சேர்ந்தனர். இப்படைகள் தான் வரத்தினால் வாங்கிய ஆயுதங்களையும் 75,000 சிங்கங்களையும் 70,000 குதிரைகளையும் 70,000 பேய்களையும் பூட்டிய ரதத்தில் ஏறிக்கொண்டு போர்க்களம் வந்தான். அவன் வரும் ரதத்தின் வேகத்தினாலும் அதிர்ச்சியினாலும் மலைகள் சுழன்றன, மரங்கள் வீழ்ந்தன, சூரியன் கூட அதன் காற்றுப்பட்டு குளிர்ந்தான். இப்படியாக வருபவனை அறிந்த ஸ்ரீ பாலசுப்பிரமணியனாவர் மனோவேகம் என்ற சொல்லப்பட்ட ரதத்தில் ஏறிக்கொண்டு மழு, குளிசம், வில், அம்பு, வேல், வாள், சூளம், பரிசை, சக்கரம், தண்டு, 7 கை வேல் முதலிய ஆயுதங்களையும் வீரபாகு முதலிய வீரர்களையும் 24,000 வெள்ளம் தேவர்களையும் பூதகணங்களையும் அழைத்து கொண்டு போர்க்களம் வந்தார். இரு தரப்பார்க்கும் போர் மூண்டது. சூரபத்மன் லட்சக்கணக்கான அன்புகளை தேவர்கள் மீது விட்டு பூதங்களையும் கொன்று குவித்து கொண்டே இருந்தான். இதை பார்த்த வீரபாகு தானும் மலை போல அம்புகளை விட்டு அசுரர்களை கொன்று குவித்து கொண்டே இருந்தார். ஆனால் அசுரர்கள் வந்து குவிந்து கொண்டே இருந்தனர். இதை பார்த்த வீரபாகு ஒன்றும் செய்ய முடியாமல் ஸ்ரீ பாலசுப்பிரமணியத்திடம் வந்து சேர்ந்தார். இதை பார்த்த பாலசுப்பிரமணியர் மேரு மலை போல் வில் வளைத்து அதனினுள் வீழும் அருவி போல பானத்தை விடலானார். முருகன் விடும் அம்புகளானது பாம்புகளைப் போலவும், யமனைப் போலவும், வருணனைப் போலவும், வாயுவைப் போலவும் இப்படி அநேக விதமாக புறப்பட்டு சென்றது. இதை பார்த்த சூரன் கோபம் கொண்டு ஸ்ரீ பாலசுப்பிரமணியனிடம் வந்து, ஏ பாலகா, நீயா என்னை வெல்பவன்? தேவர்கள் சொல்வதை கேட்டு அழியாதே. உன் தகப்பனாருக்கும் எனக்கும் யாதொரு பகையும் இல்லை. அப்படி இருக்க நீ யுத்தத்திற்கு வரும் காரணம் என்ன என்று கேட்டான். அதற்கு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர், துஷ்ட நிக்கிர சிஷ்ட பரிபாலம் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்டு சூரன் கோபம் கொண்டு மலை போல வில் வளைத்து அம்புகளை விடலானார். அது ஒன்றும் செய்ய முடியவில்லை. வாயு படையை விட்டான். அதற்கு அவர் நிருதி படையை விட்டார். சூரன் அக்கினி படையை விட்டான். அதற்கு அவர் வருண படையை விட்டார். இப்படியாக சூரன் விடும் படைகளை நாசம் செய்து கொண்டே இருந்தார்.